ஷங்கரோட டைரக்ஷனில் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன், சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி மற்றும் எஸ்.ஜே. சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் இந்தியன் 2. இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் படத்தோட பேக் ஸ்டோரி பார்க்கலாம். 1996 ரிலீஸ் ஆன இந்தியன் பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கப்புறம் இவங்க 2017 எண்டிங்கில் இந்தியன் 2வை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் கொரோனா வந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு பீக் டைம் இல்லை. அதனாலே இந்த இந்தியன் 2 படம் டிராப் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் விக்ரம் படம் வேற லெவலில் ஹிட் ஆனதுனால கமல்ஹாசன் வேற லெவல் கம்பேக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட்டும் ஜாயின் பண்ணாங்க இந்த இந்தியன் 2 படத்தில். அதுக்கப்புறம் தான் இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்தியன் 3 படத்தோட ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃபைனலாக இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ஸில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் 2 படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாமே. இந்தியன் 1ல் நம்ம சேனாதிபதி கமல்ஹாசன் என்ன சொல்லிட்டு போவார்னா, இந்தியனுக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்தியன் தாத்தா வெளிநாட்டுக்கு போயிடுவார். வெளிநாட்டுக்கு போயிட்ட இந்தியன் தாத்தாவை நம்ம சித்தார்த் மட்டும் இவங்களோட கேங் யூடியூப் நடத்திட்டு வராங்க. அநியாயம், அக்கிரமம், ஊழல், லஞ்சம்னு ஏகப்பட்டது நடக்குது. இதெல்லாம் தடுக்கணும். அதுக்காக இந்தியன் தாத்தா வந்தாதான் அது எல்லாமே தடுக்க முடியும்னு பிளான் பண்ணி கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேகை ட்ரெண்டு பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம சேனாதிபதி பார்த்த உடனே இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இவர் இந்தியாவுக்கு வந்த பிறகு ஊழல், லஞ்சம் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, அதை செய்கிறவங்களை எப்படி தான் தடுக்கிறாரு, இதை பற்றி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான இல்லாத படம் தான் இந்த இந்தியன் 2வே. இந்த இந்தியன் 2 படத்தோட பாசிட்டிவ் பார்க்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் இந்த படத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்க்கலாம். நம்ம ஷங்கரோட படங்களில் வர பிரம்மாண்டமே நம்ம நிறைய வருஷமா மிஸ் பண்ணியிருப்போம். அதை திருப்பி கொண்டு வந்திருக்காரு நம்ம ஷங்கர். பிரம்மாண்டமாக கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே நிறைய சீன்கள்லாம் பிரமிக்க வச்சது. குறிப்பாக கேலண்டர் சாங்கு சூப்பராக இருந்தது. சாங்கும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி விஷுவலும் செம்மையாக இருந்தது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே விஷுவலில் மிரட்டிட்டாருன்னு நம்ம ஷங்கர். அதே மாதிரி டைலாக்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். நம்ம ஷங்கர் பற்றி, ஷங்கர் படங்கள்னாலே டைலாக்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இந்தியன் 2 படத்துலையும் டைலாக்லாம் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தாவா வர நம்ம விக்ரம், இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்தியன் தாத்தாவா நம்ம கமல்ஹாசன் மிரட்டி இருக்காரு. அடுத்ததான் நம்ம அனிருத் பற்றி நிறையவே சொல்ல முடியாது. ஏன்னா இவர் படங்கள்னாலே பிஜிஎம் தனித்து நிற்கும். கண்டிப்பாக ஒரு சாங்காவது தனித்து நிற்கும். ஆனால் இந்த இந்தியன் 2 படத்தில் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி பிஜிஎம்மும் இல்லை, சாங்கும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் டீசெண்டான பிஜிஎம்மை போட்டிருக்காரு. அதே மாதிரி டீசெண்டான சாங்கையும் கொடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த படத்துல நடிச்ச எல்லாரோட கேரக்டரும் நல்லாவே இருந்தது. பட் ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு சொல்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா சித்தார்த் இவரோட ஃபேமிலி கேரக்டர் நல்லா இருந்தது. அவங்க கொடுத்த ரோலுக்கு நீட்டா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இவ்வளவுதான் பாசிட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் சைடு பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, இந்தியன் படத்துல ஸ்கிரீன் பிளேவே சூப்பரா இருக்கும். ஆனா இந்தியன் 2 படத்துல ஸ்கிரீன் பிளே ரொம்பவே சொதப்பிருக்காரு நம்ம ஷங்கர் கெரியர்லேயே வீக்கஸ்ட் மூவினா அது இந்த இந்தியன் 2 படம் தான். அதே மாதிரி நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் கெரியர்லே வீக்கஸ்ட் படம்னா அதுவும் இந்த இந்தியன் 2 படம் தான். நம்ம ஷங்கர் நண்பன் படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு படங்களையும் ஹிட்டே கொடுக்கல. ஐ படம் 2.0 இந்த 2 படங்கள் நல்லாவே கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் ஆனால் படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஃப்ளாப் படங்கள் தான். அதே மாதிரி தான் இந்த இந்தியன் 2 படமே இருக்கு. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரம்மாண்டத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாரு தவிர இவர் அந்த டைரக்ஷன், அதாவது ஸ்கிரீன் பிளேல இவர் கான்சென்ட்ரேட்டே பண்றது இல்லை. அதனால தான் இவரோட படங்கள்ல ரீசெண்டாக வர படங்கள்ல ஸ்கிரீன் பிளே ரொம்பவே லேசியா இருக்கு. அதே மாதிரி இந்தியன் தாத்தாக்கு போட்ட மேக்கப் இந்த படத்துல செட் ஆகலன்னு நினைக்கிறேன். மேக்கப் சுத்தமா நல்லாவே இல்லை. மேக்கப்லயும் சொதப்பிருக்காங்க இந்த இந்தியன் 2. ஒரு படம் நம்ம பார்த்து முடிச்ச உடனே இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவோம். ஆனா இந்தியன் 2 படத்துல அந்த சீன் நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்குன்னு சொல்ல எந்த ஒரு சீனும் இல்லை. குறிப்பா இவங்க விஷுவல் மட்டும் தான் பிரம்மாண்டமா காமிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே இவங்க பிரம்மாண்டமா காமிக்கவே இல்லை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவது பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதுவும் மோசம் தான், பட் பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் எல்லாமே ரொம்பவே சொதப்பி வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் எல்லாமே தாத்தாவை
பிடிங்கப்பா, ஏன்பா ஒரு நம்மளை கதை விடுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லுவோம் தோணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே கதற விட்டுறாரு இந்த இந்தியன் தாத்தா. இந்த படத்தில் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்கன்னா, படம் ரொம்பவே ஆவரேஜ் தான். ஆனால் கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே எண்டு கார்டில் இந்தியன் 3க்கான கிளிம்ஸ் வீடியோ, அதாவது இந்தியன் 3 ட்ரெய்லரை கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க 2.5 நிமிஷத்துக்கு. அந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. குறிப்பாக இந்தியன் 3ல நம்ம வார் போர்ஷன் எல்லாமே எதிர்பார்க்கலாம். சேனாதிபதியோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை இந்த இந்தியன் 3ல காமிக்க போகிறாங்க. ஒரு நல்ல வேலை பண்ணிட்டாங்க இந்தியன் 3 ட்ரெய்லர் வச்சது. ஆனால் இந்த இந்தியன் 2 படம் ஃபைனலாக எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான மூவி தான் இந்த இந்தியன் 2 படம். இந்த இந்தியன் 2 படத்துக்கு நம்ம சேனல் தர ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த இந்தியன் 2. நீங்கள் இந்த இந்தியன் 2 படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த சேனலும் வீடியோவும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.